ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் திரு TS கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். வணக்கம் சார். சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் விசிகாவுடைய தலைவர், எம்பியும் கூட, அவர் ஒரு மேடையில் பேசுகிறார். அவர் இது ரொட்டீனாக பல வருடங்களாக பேசி வரக்கூடிய விஷயம்தான். ஆனாலும் நான் இது ஒன்ஸ் இன் ஃபார் ஆல் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஃபைனல் கிளாரிஃபிகேஷன், பல முறை கிளாரிஃபிகேஷன் இருக்குது, பட் இம்முறை கொஞ்சம் கல்வெட்டு ரீதியாக, வரலாற்று ரீதியாக ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் நம்ம சைட்லேருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுறது சார். ஹிந்து மதம் என்ற ஒன்றே கிடையாது அப்படின்னு மேடையில் பேசியிருக்கார். மறுபக்கத்தில் இந்த முருகர் மாநாடு ஒற்றி ஒரு பக்கம் திருமாவளவன் மற்றும் திராவிட சிந்தனையாளர்கள் பலர் ஹிந்து மதம் என்ற ஒன்றே கிடையாது, அது சிந்து நதியை தாண்டி வருவதற்காக வெள்ளையர்கள் பயன்படுத்திய, அந்நியர்கள் பயன்படுத்திய வார்த்தை தான், அந்த அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்திய வார்த்தை தான் ஹிந்துக்கள். இந்த சிந்து நதிக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க ஃபுல்லாக ஹிந்துக்கள்னு சொல்கிறது தான் அந்த வார்த்தை அப்படின்னு சொல்கிறது. இது திராவிட சிந்தனையாளர்களின் வாதம். மறுபக்கத்தில் தமிழ் தேசியவாதிகள் அவர்களுடைய வாதம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிந்துக்கள் இருக்காங்க, ஆனால் தமிழர்கள் ஹிந்துக்கள் கிடையாது, தமிழர்கள்னால் வேற, தமிழர்கள் வேற, ஹிந்துக்கள் வேற. இங்கே நாங்கள் சைவர்கள் தனியாக இருக்கோம், வைணவர்கள் தனியாக இருக்கோம், அதனால் நாங்கள் இங்கே ஹிந்துக்கள்னால் நாங்கள் இங்கே பிரிக்க முடியாது, சொல்ல முடியாது, அதற்குள்ளே அடைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாறு என்ன சொல்லுது, கல்வெட்டுகள் என்ன சொல்லுது, நம்மளுடைய அடையாளம் எப்படி நம்ம சொல்லிக்கணும்? அதாவது இது ரொம்ப நாளா அவங்க சொல்லிட்டு வர ஒரு விஷயம். அதாவது முக்கியமா இதுல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் ஹிந்துக்கள் அப்படின்ற ஒரு பேரே, இந்து மதம் அப்படின்னே ஒண்ணு வந்தது, அதுக்கு முன்னால கிடையாது அப்படின்ற ஒரு வாதம். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஹிந்துக்கள் இருந்தாலும் தமிழர்கள் வேற, இந்துக்கள் வேற அப்படின்றது. இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்ப முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த மதம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த மதம் என்கின்ற ஒரு கோட்பாடே நமக்கு பண்டை காலத்துல இருந்து கிடையாது. நம்மளுடைய விஷயமே வேற. இது மேற்கத்திய மதங்கள் இருக்கு இல்லையா, அவங்க கொண்டு வந்ததுதான் இந்த மதம் என்கின்ற கோட்பாடு. ஏன் அப்படின்னா, அவர்களுடைய அந்த மதத்தின்படி ஒரு மதம் என்பது ஒரே ஒரு கடவுள் இருக்கும். அந்த கடவுள் அதே மாதிரி ஒரே ஒரு அவர்களுக்கு அவ்வளவுதான். சோ அவர்களுக்கு மிக கராரான கட்டுப்பாடுகள், இந்த நேரத்துல நீங்க வழிபாடு பண்ணணும், இங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னு போட்டு அவர்களுடைய விதிமுறைகள்லாம் ரொம்ப கடுமையான ஒரு விதிமுறைகளா வச்சு அதை கராராக கட்டமைத்து ஒரு நிறுவனமாக்கப்பட்டது அந்த மதம் என்கிறது. இப்ப நம்ம பண்டை காலத்துல என்ன அப்படின்னா, இதய முதல் குமரி வரை நாம எல்லாரும் பின்பற்றியத நாம மதம் அப்படின்னு பேர் சொல்லி அழைக்கல, நாம தர்மம்னு அழைச்சோம். இன்னைக்கு நீங்க வடநாட்டுல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஹிந்து தர்மம் அப்படின்னு தான் நம்மளை சொல்லுவாங்க. சோ தர்மம் என்பது நம் பின்பற்றிய முறை, இப்ப அதை வாழ்வியல் முறை அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. இந்த தர்மம் என்பது எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா, நம்மளுடைய புராதனமான வேதங்களை அடிப்படையாக கொண்டது. வேதங்களுடைய காலம் என்ன அப்படின்றது நம்ம இன்னும் முடிவு செய்யவே இல்லை. வழி வழியாக வேதங்களையும் உபநிடதங்களையும் அதுக்கப்புறம் இதிகாச புராணங்கள் இதை எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டதுதான் நம்ம தர்மம். இப்படித்தான் நம்ம வாழணும் அப்படின்றது நம்மளுடைய தர்ம கோட்பாடு. அப்படி வரும்போது நம்மளுடைய அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல பல கடவுளர்களை அவரவர்கள் விருப்பத்திற்கேற்ப பின்பற்ற தொடங்கினாங்க. இப்ப சிவனை வழிபடுபவர்கள், முழு முதற் கடவுளாக சிவனை வழிபடுபவர்கள் சைவர்கள் அப்படின்னு சொல்றோம். விஷ்ணுவை வழிபடுபவர்கள் வைணவர்கள் அப்படின்னு சொல்றோம். அவங்கள நம்மை அந்த ஒரு தத்துவ ரீதியாகவும் தெய்வ ரீதியாகவும் நம்ம பின்பற்றவங்களை சமயம் அப்படின்னு நாம சொன்னோம். ஒரு தர்மத்திற்குள்ள பல சமயங்கள் அடங்கியது நாம. அதனாலதான் இந்தியாவிலே தோன்றிய புத்த சமண மதங்கள் அவை வேதங்களை மறுத்தவையாக இருந்தாலும் அவற்றையும் நாம் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இப்ப நம்ம பார்த்துட்டு வரும்போது பண்டை காலத்திலேயே இந்த ஹிந்து அப்படின்ற வார்த்தை பல இடங்கள், அதாவது பொது யுகத்திற்கு முன்பு 4ஆம் நூற்றாண்டுல புத்த ஸ்மிருதி அப்படின்ற நூல்ல இருந்தும் நம்மளுடைய பல புராணங்களில் இருந்தும் இந்த ஹிந்து அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம எல்லாரையும் குறிப்பதற்கு பயன்பட்டிருக்கிறது.
அது வந்து சில பேர் பெர்ஷியால இருந்து வந்ததுங்கிறாங்க, சில பேர் இங்கிருந்து வந்ததுங்கிறாங்க. எங்கிருந்து வந்தாலும் வந்து நாம் நம்மை இந்துக்கள் என்று அழைத்தோம். நம்ம தர்மம்னு சொல்றதுனால அதுவும் இந்த தர்மம் நாம் எப்போ தொடங்கியது, தொடர்ந்து வந்தது அப்படின்றதுனால சனாதனம். சனாதனம்னா அழிவில்லாதது, ரொம்ப காலமாக வந்து கொண்டிருக்கக்கூடியது. அதனால சனாதன தர்மம் என்று நாம் அழைத்தோம். இந்துக்கள் அப்படின்னு நாமளே வந்து அந்த வார்த்தையின் பெயரால் குறிப்பிட்டு கொண்டு நாம் ஹிந்து தர்மத்தை பின்பற்றுகிறோம். அதில் பல சமயங்கள் உள்ளன, அந்தந்த கடவுளுடைய வசதிக்காக அப்படின்னு சொல்றதை தான் நாம பின்பற்றிட்டு வந்தோம். இப்ப மேற்கத்திய மதங்கள் இங்க வரும்போது அவர்களுக்கு இந்த கான்செப்ட், இந்த கோட்பாடு வந்து சரியா புரியல. இவங்க யாரு, இவர்களுக்கு வந்து என்ன கடவுள், நிறைய கடவுள், இவருடைய புத்தகம் என்ன, பல புத்தகங்கள். இப்படி இருக்கும்போது இவர்கள் எல்லாமே சேர்த்து சொல்லணும் அப்படின்றதுனால வந்து சரி, இவர்கள் சொல்லுகின்ற இவர்கள் ஹிந்துஸ்தானத்தில் இருக்கின்றதால், சிந்துக்கு நதிக்கு அப்புறம் இருக்கிறதுனால இந்துக்கள்னு நாம சொல்றோம்னு நாம சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து அவர்களுக்கு ரிலிஜன் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பேர் தேவைப்படுகிறது என்ற காரணத்தால் ஹிந்துன்னு போட்டாங்க. அதனால பெயரை வைத்துக் கொண்டு மட்டும் நாம் யார் அப்படின்றத இவர்கள் தீர்மானிக்க இயலாது. நம்மளுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, நமது தர்மத்தின் அடிப்படை வேதங்கள். சைவனாக இருந்தாலும் சரி, வைணவனாக இருந்தாலும் சரி, குமரனை வழிபடக்கூடிய கௌமாரமாக இருந்தாலும் சரி, சாக்தனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல தத்துவங்கள் இருந்தாலும் அடிப்படையாக எல்லாமே வேதங்களை ஏற்றுக்கொள்வது. அப்படின்றதுனால நம்மளுடைய தர்மம் வந்து ஹிந்து தர்மம் தான். அப்படி பார்க்கும்போது இது வந்து பேர் என்னவா நீங்க அழைச்சாலும் நம்மளுடைய அந்த மத கோட்பாடு என்பது ஏகப்பட்ட 1000 ஆண்டுகளாக இந்த பூமியிலே தொன்று தொட்டு ரொம்ப நாளாவே இருந்து கொண்டு வருவது. இது நீங்க யாரோ ஒருத்தர் வந்து அவர்கள் வந்து ஒரு பேரை வெளியிலிருந்து வந்து சொன்னதுனாலதான் நாம உருவானோம், அதுக்கு முன்னால நாம இல்லாமையா இருந்துட்டோம். இதே மாதிரி நாம பார்க்கும்போது எந்த தெய்வங்களை நாம் இன்று வழிபடுகிறோமோ ரொம்ப நாளா வழிபட்டு இருக்கோம் அதே தெய்வங்களை தான். வேதங்கள் அப்படின்றது வந்து நம்ம சொன்ன மாதிரி 5000 6000 ஆண்டுகளுக்கு உட்பட்டது அப்படின்றத சொல்லி அதையே பின்பற்றிட்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு காஷ்மீர்ல இருக்கிற ஒருத்தரோ, இல்ல ஒரு அஸ்ஸாம்ல இருக்கிற ஒருத்தரோ, மேற்கே குஜராத்ல இருக்கிற ஒருத்தரோ, இல்ல தெற்கே தமிழ்நாடுல இருக்கிற ஒருத்தரோ எந்த விதத்திலும் மாறுபட்டவர் இல்லை. அப்படிங்கிறதுனால நம்முடைய மதம் இப்பதான் வந்தது அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான உண்மையும் இல்லை அப்படின்றதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க சொல்லக்கூடியது. கல்வெட்டு ரீதியாக பார்த்தோம்னா விஜயநகர பேரரசு காலத்திலிருந்தே பல கல்வெட்டுகள்ல நாம வந்து இந்துக்கள் அப்படின்னு குறிப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அது வரைக்கும் ஏன் குறிப்பிடலைன்னா நமக்கு வந்து அந்நிய தொந்தரவுகள் அதிகமாக இல்லை. குறிப்பாக தென்னிந்தியாவில் எப்படி கிளாஸிஃபை பண்றது சார்? ஒரு 13 14ஆம் நூற்றாண்டுகள் வாக்குல தான் வந்து நம்மளுடைய கல்வெட்டுகள்ல நம்மளை வந்து இந்துக்கள்னு குறிப்பாக நாம சொல்ல ஆரம்பிச்சோம். அது வரைக்கும் நம்ம நாட்டுல உள்ள மதங்கள், இப்போ தமிழ்நாட்டிலேயே சேர சோழ பாண்டியர்கள் காலத்துல வந்து நாம வந்து இந்து தர்மத்தை பின்பற்றினாலும் அந்நிய புறச்சமயங்கள்னு தான் சொன்னோம். புற மதங்கள், புறச்சமயங்கள் அப்படின்னு நாம சொல்லக்கூடியது பௌத்தத்தையும் சமணத்தையும் தான். ஏன்னா அவங்கதான் வந்து இந்த வேதங்களை மறுப்பவர்களாக இருந்தார்கள். வேதங்களை நம்புவர்கள் இந்த சைவம் முதல் 6 தத்துவங்கள், வேதங்களை மறுப்பவர்களாக பௌத்தம், சமணம், ஆசீவகத்துல கொஞ்சம் அவங்களா இருந்தாங்க. ஆக அவர்களையும் நாம் சமயம்னு சொல்லிட்டு நம்மளுடைய தர்மத்தின் அடிப்படையில தான் அவங்களையும் கருதினதுனாலதான் வந்து நம்மளுடைய அரசர்கள் அவங்களுக்கு அவங்களை வந்து வேறுபட்டவர்களாக கருதாமல் அவர்களையும் நம்மளுடைய சேர்த்து கருதினாங்க. எப்ப மேற்கத்திய மதங்கள் இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சதோ, அவர்களுடைய அந்த கோட்பாடே முற்றிலும் மாறுபட்டதாக இருந்ததோ, தத்துவ ரீதியாகவும் இறை ரீதியாகவும் இருந்ததுனால அப்போ நாம இந்துக்கள் அப்படின்னு குறிப்பிட ஆரம்பிச்சோம். அதனாலதான் விஜயநகர சாம்ராஜ்யம் அவர்கள் தொடர்ந்து சுல்தான்களோடு அப்புறம் பின்னால முகலாயர்களோடு போரிட்டதுனால தங்களை இந்துக்களை காப்பவர்கள் அப்படின்னு மிக தெளிவாக குறிப்பிட ஆரம்பிக்கிறார்கள். இந்துராய சுரத்ரானா, இந்து அரசர்களை காப்பவர்கள் நாங்கள் அப்படின்னு அவர்கள் குறிப்பிட ஆரம்பிச்சது அவர்களுடைய கல்வெட்டு. முதலாம் ஹரிகரர் காலத்திலிருந்தே அவர்களுடைய நாணயங்கள்லயே நம்ம அந்த இந்துராய சுரத்ரானா அப்படின்ற அந்த குறிப்பை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவர்களுடைய நோக்கம் என்ன, விஜயநகர அரசு தோன்றியதன் நோக்கமே அந்நியர்களிடமிருந்து இந்துக்களை காப்பது அப்படின்றதுனாலதான் முதல் இந்து பேரரசாக விஜயநகர பேரரசு என்பதனால. இயர் வந்து 1335 36 அந்த சமயத்துலதான் அது வந்து தோன்றியது. சோ அந்த காலகட்டத்துலதான் நமக்கு வந்து பெரும்பாலான அந்நிய தாக்குதல்கள் நடந்தன. இந்த மதுரை சுல்தானேட்டு அதெல்லாம் வந்து உருவானதே வந்து அப்பதான். சோ அந்த காலகட்டத்துல இந்துக்களை மிக தெளிவாக வேறுபடுத்தி காட்ட வேண்டும், அவர்களை காக்க வேண்டும் அப்படின்றதுனால அந்த மாதிரியாக நாம வந்து குறிப்பிட ஆரம்பிச்சோம். விஜயநகர பேரரசுக்கு பின்னால அதற்கு பிறகு வந்த இந்து சாம்ராஜ்யம் மராட்டிய சாம்ராஜ்யம். அதுல வந்து சிவாஜியும் தன்னை வந்து இந்துக்களை காப்பவர்
அப்படின்னு குறிப்பிடுகிறார். அவரை புகழ்ந்து பாடிய பல கவிஞர்கள் வந்து நீங்கள் வந்து இந்துக்களை காப்பதற்காக அவதரித்தவர், அந்த மாதிரியான பாடல்கள் தான் வந்திருக்கு. சோ அதனாலதான் இப்பவுமே திராவிட அவர்களுடைய அந்த இதுலயே வந்து அவர்களுடைய புத்தகங்களிலேயே சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்று எழுதப்பட்டதுக்கு காரணமே வந்து அவர் தன்னை இந்துவாக மிக தெளிவாக அடையாளப்படுத்திக் கொண்டு இந்துக்களை காப்பவர்களாக, முகலாயர்களிடமிருந்து இந்துக்களை காப்பவராக அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டதுனால அப்பவும் ஹிந்து அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அதனால இது வந்து ஏதோ ஆங்கிலேயர் வந்துதான் இதை நம்ம போட்டாங்கன்றது இல்ல. அதற்கு முன்னால் ஆங்கிலேயர் வருவதற்கு ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே இந்த வார்த்தை மிக தெளிவாக எல்லா ஆவணங்களிலும் வருகிறது. கல்வெட்டு, செப்பேடு, நாணயங்கள், இதுல எல்லாத்திலுமே இந்த வார்த்தை வருது. ஆனா வார்த்தை வந்தாலும் அதனுடைய அடிப்படை தத்துவம் வந்து கிட்டத்தட்ட 3000-4000 ஆண்டுகளாக இங்கு இருக்கக்கூடியதுதான். அதனால வந்து இது ஏதோ புதிதாக தோன்றியது, அதுக்கு முன்னால் இருந்தவங்க எல்லாம் சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அப்படின்றதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். நாம வந்து அதே கடவுள்கள், அதே வேதங்கள், இதைத்தான் நம்ம வந்து கும்பிட்டுக்கிட்டும் அனுசரிச்சுட்டு வரோம். ஓகே. இது வந்து நமக்கு ஹிந்து மதம் அப்படின்ற விஷயம் வந்து ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னதாகவே ஹிந்து என்ற பெயரின் அந்த பயன்பாடு இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதில் வந்து ஷண்மத ஸ்தாபனம் தான் காரணம் அப்படின்றதையும் திருமாவளவன் அவர்கள் அதை ரெஃபரன்ஸாக சொல்கிறாரு. ஆதிசங்கரர் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த வைணவர்களும் சைவர்களும் அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஹரிஹர சுதன்லாம் அங்கேருந்து தான் வருது. ஹரிஹரனுன்றது வேற வேற இது. இவங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருந்தவங்க. இவங்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் இப்போ பண்ணுறாங்க. ஹரிஹரனை ஒன்று அறியாதவர் வாயில மண்ணு அப்படின்னு வரத பழமொழிலாம் இதை ஒட்டி தான் வந்துச்சு. ஸோ இவங்களுக்கெல்லாம் சமாதானப்படுத்தி வைத்தது தான் அது. அதே போல தான் இந்து மதத்தை சேராதது தான் வைதிக மதம். அதை தான் பார்ப்பனர்கள் பின்பற்றுவது தான் அந்த வைதிக மதம். ஸோ அவங்க கூட ஹிந்து கிடையாது அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாரு. இதையும் நீங்கள் எப்படி டீபங்க் பண்ணுவீங்க? ஆக்சுவலி இது வந்து மிக மிக தவறான வாதம். ஏன் அப்படின்னா உண்மையில வந்து நாம பின்னால போக போக கால ரீதியாக பின்னால போக போக இந்த மாதிரியான பிளவுகள் இல்லை அப்படின்றதுதான் நம்ம வந்து பாக்குறது. ஆதிசங்கரர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த 6 சமயங்களையும் இணைத்து வந்து அவர் வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சமயமாக உருவாக்கினார். அதாவது தர்மத்தை வந்து திருப்பி ஒண்ணு சேர்த்தார். ஏன்னா பலவிதமான தர்மங்கள் இருந்தது. 6 இல்லாம வேதங்களை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு மீமாம்சை, பூர்வ மீமாம்சைன்னு சொல்றோம். அவங்களுக்கு வந்து கடவுள் கூட நம்பிக்கை கிடையாது, வெறும் யாகங்களை செஞ்சாலே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி மிக கடுமையாக மனிதர்களை பலி கொடுக்கக்கூடிய சமயங்கள் இருந்தன இறைவனுக்காக. சோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல ரொம்ப கடுமையாக நம்மளுடைய இந்து தர்மமே வந்து ஒரு மாதிரி பாழ்பட்டு போன போது அதை இந்த 6க்குள்ள அடக்கியவர் ஆதிசங்கரரை தவிர அவர் ஏதோ புதுசா உருவாக்கல, இருந்ததை சீரமைத்தார். ஒரு வீடு வந்து இருக்கு, அதுல நிறைய நூலாம்படம் இருக்கு, அங்கங்க இடிஞ்சிருக்கு அப்படின்னா போய் நம்ம அந்த வீடை வந்து சரி பண்ணினா அந்த வீட்டை வந்து புதுப்பிப்பதாக அர்த்தமே தவிர அதை புதுசா ஆரம்பத்துல இருந்து கட்டினதா இல்லை. சோ அதுக்கு முன்னால அந்த இந்து சமயம் என்கின்ற ஒரு சமயம் நம்ம நாட்டுல தர்மம் இருந்துதான் இருந்தது. இது இன்னும் இந்த வேறுபாடுகள் ஏன் இல்லைன்னா நம்ம பண்டை காலத்து அரசர்களை நம்ம பார்த்துட்டோம்னா அவங்க இந்த மாதிரி வேறுபாடை பார்க்கவே இல்லை. 100க்கு 95, 96 அரசர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர்கள் எல்லா தெய்வங்களையுமே வந்து ஒரே மாதிரி தான் நினைச்சாங்க. தன்னை வந்து ராஜசிம்மன் வந்து சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு பிரதிநிதி அப்படின்ற மாதிரி காஞ்சி கைலாசநாதர் கோயில்ல ஒரு கல்வெட்டுல குறிப்பிடுறார். அவரை வந்து 63 நாயன்மார்களில் ஒருவராக பின்னால பார்க்கணும். நம்ம அவ்வளவு பெரிய சிவபக்தனாக இருந்தாலும் எத்தனையோ வைணவ கோயில்களுக்கு அவர் வந்து நிபந்தனைகள் கொடுத்திருக்கிறாரு. பல வைணவ கோயில்களை அவர் வந்து கட்டியிருக்கிறார். அதே மாதிரி பரம வைணவனாக இருந்த நந்திவர்ம பல்லவன் பல சிவன் கோயில கட்டியிருக்கிறார். பாண்டியர்கள் எடுத்துட்டோம்னா பராந்தக நெடுஞ்சடையன் அப்படின்றவன் தான் பரம வைஷ்ணவன் அப்படின்று சீவரமங்கல செப்பேட்டுல வந்து சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து பரம வைஷ்ணவனாக அந்த காலத்திலேயே அப்படி சொல்லியிருக்கும் போது அவர் காலத்துலதான் ஒரு 60-70 குடைவரைகள் வந்து கட்டப்பட்டன. திருப்பரங்குன்றம், ஆனைமலை, அந்த மாதிரி பல குடைவரைகள் வந்து அவர் காலத்துலதான் வந்து கட்டப்பட்டிருந்தன. அப்படி நாம பார்க்கும்போது எல்லா அரசர்களும், இப்ப ராஜராஜ சோழன் எடுத்துக்கீங்க, அவர் வந்து தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார், தன்னை சிவபாத சேகரன் அப்படின்னு அவர் நம்ம சொல்லிக்கிட்டாரும். அவர் வந்து பல விண்ணகரங்களுக்கு நிபந்தனை கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல போய் நாகப்பட்டினம் சூடாமணி விகாரம், புத்த விகாரத்தை கட்டுறதுக்கான நன்கொடையை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் தங்கை வந்து குந்தவை, அவங்க வந்து தன்னை ஆழ்வார் பராந்தகையார், தான் ஒரு வைஷ்ணவி, அதாவது வைணவ சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக
அரசர்கள் யாரும் நீங்க பொதியும் ஆரம்பத்துல இருந்து எடுத்துக்கிட்டாலும் சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் எந்த அரசர்களுமே வந்து அவர்களுக்கு இஷ்ட தெய்வம் ஒண்ணு. அவர்கள் சிவனை கும்பிடலாம், இல்லை பெருமாளை கும்பிடலாம். ஆனால் மற்ற கடவுள்களை நான் கும்பிடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவே இல்லை. அவர்கள் அந்த பிளவை பார்க்கவே இல்லை என்றுதான் நாம் பார்க்கணும். தத்துவ ரீதியான மோதல்கள் இருந்தன அப்படின்றத நாம மறுக்க முடியாது. இப்போ சைவத்திற்குடைய தத்துவம் வேற, வேதாந்த தத்துவம், அத்வைத தத்துவம் என்பது வேற, வைணவருடைய தத்துவம் என்பது வேற. அவர்கள் அந்த தத்துவ ரீதியாக விவாதங்கள் நடந்தன. அந்த விவாதங்களால வந்து சண்டை, 2 பேரும் வந்து எப்பவும் முட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்னும் சொல்ல போனா நம்ம சிவன் கோயில்கள் வந்து எல்லா சிவன் கோயில்களையும் பெருமாளுடைய சன்னதியை பார்க்கிறோம், முருகனுடைய சன்னதியை பார்க்கிறோம், பிள்ளையாருடைய சன்னதியை பார்க்கிறோம். நம்ம அரசர்கள் கட்டின கோவில்கள் 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுல இருந்து பாத்துட்டீங்கன்னா எல்லா கோயில்கள்லயும் எல்லா தெய்வங்களும் இருக்கிறதான் பாக்குறோம். பாண்டியர்கள் குடைவரை கோயில்ல எல்லா கோயிலையும் பெருமாள் இருக்காரு, பிள்ளையார் இருக்காரு, முருகன் இருக்காரு, துர்க்கை அம்மன் இருக்காங்க. அதே மாதிரி பல்லவர்கள் கட்டின கோயில், சோழர்கள் கோயில், இந்த மாதிரி. ஆக சைவ வைணவ அந்த மாதிரியான இது வந்து ஆதிசங்கரர் தான் வந்து சேர்த்தார் அப்படின்றத வந்து அவர் வந்து புதுப்பித்து சீரமைத்தார் அப்படின்ற அளவுல நாம சொல்லலாமே தவிர அப்பதான் இந்து மதம் உருவாச்சு அப்படின்றது நாம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. அதற்கான சான்றுகளை நம்ம பார்த்துக்கணும். யாருமே வந்து ஒரு பர்டிகுலர் சமயத்தை மட்டும் நான் வந்து பின்பற்றுவேன் அப்படின்னு எங்கேயுமே சொன்னதாக நமக்கு தெரியவில்லை. அவர்களுடைய செப்பேடுகள், ராஜராஜ சோழன் சைவனாக இருந்தாலும் அவனுடைய ஆனைமங்கல செப்பேடினுடைய காப்பு செயல் வந்து விஷ்ணுவை வணங்கித்தான் ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து இந்த வேறுபாடை பார்க்கவே இல்லை என்றுதான் வந்து நாம எடுத்துக்கணும். அதே போல இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, ஏதாவது ஒரு பார்ப்பனர்கள் வந்து அதுக்கு முன்னாடியே கூட சொல்லியிருப்பாரு, நான் அதற்கும் கூட உங்ககிட்ட பதில் கேட்கணும்னு நினைக்கிறேன். வைதீக மதம்ன்றது ஹிந்து மதம் கிடையாது அப்படின்ற பாயிண்ட்டை சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. பார்ப்பனர்கள் யாராவது முருகன்னு பெயர் வச்சு பார்த்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதாவது இப்போ அது வந்து இராமுருகனை பத்தி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, பெரிய எழுத்தாளர் அவர் வந்து பார்ப்பனர் தான். நமக்கு தெரியாம எத்தனையோ பேர் முருகன் வைக்கிறாங்க. முருகனை குலதெய்வமாக கொண்டவர்கள் பிராமணர்கள்ல கணிசமானவர்கள் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முருகன் அப்படின்ற பேர் தான் இவங்க எப்பவுமே அந்த பேரை வைத்துக் கொண்டே விளையாடுவார். நீங்க முருகன் அப்படின்ற பேரை வைக்கிறதுனால முருகன் உங்களுக்கு எதிரியா அப்படின்னா இல்ல. எத்தனையோ பேருக்கு திருச்செந்தூர் குலதெய்வம். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா அங்க போய் மொட்டை அடிக்கிறத பார்த்துருக்கலாம். அதே மாதிரி பழனி பல பேருக்கு குலதெய்வம், சுவாமிமலை பல பேருக்கு குலதெய்வம். அந்தந்த கோயிலுக்கான குலதெய்வம் அந்தந்த குடும்பங்கள் இருக்கும்போது இப்ப திருச்செந்தூர்ல சுப்பிரமணியன் இருக்கிறதுனால சுப்பிரமணியர், பழனி அந்த மாதிரி முருகனுடைய பேர், சுவாமிமலை சுவாமிநாதன் அப்படின்ற பேர் பல பேரை நீங்க பார்க்கலாம், பாலசுப்பிரமணியம்ன்ற பேர் பார்க்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ பிராமணர்கள் பேர் வந்து சுப்பிரமணியன் அப்படின்ற பேரும் சுவாமிநாதன் அப்படின்ற பேரும் இன்னும் பல முருகனுடைய பெயர்களும் அவங்களுக்கு வந்து வைக்கிறது வழக்கம். ஏன்னா அந்தந்த குலதெய்வங்களை பொறுத்து அவர்கள் அந்த சுவாமி பேரை வைக்கிறதுனால. முருகன்ற பேரும் எத்தனையோ பேருக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்றது இல்லை. இந்த முருகன்ற பேர் இல்லாததுனால மட்டும் நீங்க வந்து முருகனை கும்பிடவில்லையா அப்படின்னு சொல்றவங்க போய் ஒரு முருகன் கோயில போய் பார்க்கணும், எத்தனை பேர் அங்க வந்து சாமி கும்பிடுறாங்க பிராமணர்கள் மற்ற சமூகத்தினர் அப்படின்னு. இதுல எந்தவித வேறுபாடும் இல்லாமல் எல்லாரும் தொழக்கூடிய ஒரு கடவுளாத்தான் எல்லா கடவுள்களும் இந்து மத கடவுள்களும் இருந்திருக்காங்க. ஓகே, இதுல தமிழர்கள் ஹிந்துக்கள் கிடையாது அப்படின்ற வாதம், எங்களுடைய தமிழர்களுடைய வரலாறு அப்படின்றது அது தனி, அது அது எல்லாருமே ஏற்றுக்கிறோம். தமிழ் அப்படின்றது, தமிழ் நாகரிகம் அப்படின்றது வந்து சமஸ்கிருதத்திற்கு இணையாக அப்படின்னு நம்ம எல்லாருமே மெச்சுக்கிறோம். ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் நாகரிகம் அப்படின்றது நம்ம கீழடியிலேருந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது அது ஒரு இந்த நாட்டோட டிஸ்கனெக்டடாக இருக்குது. அது வந்து தனியாக இருந்திருக்கிறது. அது இன்னும் டேட்ஸ் பேக், அது இன்னும் பெருசாக போகும், ரிக்வேதத்தெல்லாம் தாண்டி கூட அது போகும். ஸோ நாங்கள் தமிழர்கள் வந்து ஹிந்துக்கள் கிடையாது, அதாவது சனாதனிகள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு வாதம். இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளணும்? அதாவது இன்றைக்கு தேதியில நீங்க ஹிந்துக்கள், இன்றைக்கு கொஞ்ச நாள் முன்னால கூட வச்சுக்கோங்களேன், இந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யார், அவர்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் கும்பிடுகிற கடவுள்கள். முதல்ல மத ரீதியா பாக்குறதுனால சொல்றேன், அவர்கள் கும்பிடுகிற கடவுள்கள் யார்? சிவனை கும்பிடுறாங்க, அம்பாளை கும்பிடுறாங்க, முருகனை கும்பிடுகிறார்கள், விநாயகரை கும்பிடுகிறார்கள், பெருமாள், இந்த மாதிரி பல தெய்வங்கள் நம்ம கும்பிடுற தெய்வங்கள். இதே தெய்வங்களை தான் வந்து இமயமலையில உள்ள நீங்க அந்த இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் வடக்குல போய் பாத்தீங்கன்னா இவர்களுடைய கோயில் தான் அங்க இருக்கு. சிவனுடைய கோயில் இருக்கு, முருகனுடைய கோயில் இருக்கு. நீங்க கேதார்நாத் பத்ரிநாத் போற வழியில அந்த கார்த்திகேய சுவாமி டெம்பிள்ன்றது மலை மேல இருக்கு, முருகனுடைய கோயிலே அங்க இருக்கு. அம்மனுடைய கோயில்கள், பல அம்மன்களுடைய கோயில்கள் அங்க இருக்கு. அதேதான் இங்கேயும் இருக்கு. நாம அதே சாமியத்தான் விட்டுட்டு வரோம். என்ன வேறுபாடு? இது 2 பேருக்கு நடுவுல எந்த வேறுபாடும் இல்லை. அதே
சூலம் தாங்கிய சிவன், அதே லிங்க சுரூபமான சிவன். எப்படி வந்து நீங்க வந்து கேதார்நாத்ல ஒரு சிவலிங்கம் இருக்கோ, ராமேஸ்வரத்திலயும் அதே சிவலிங்கம் தான் இருக்கு. என்ன அதே மாதிரியான ஒரு உருவ வழிபாடு தான். அதே மாதிரி சூலம் தாங்கிய அன்னை சிங்க வாகனத்துல அங்க இருக்காங்க, இங்கேயும் அதே தான் இருக்காங்க. அதே வேல் தாங்கிய முருகன் அங்க இருக்காரு, இங்க இருக்காரு. ஆக இறை வழிபாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. அவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் எதை அடிப்படையாக கொண்டவை? வேதங்களை அடிப்படையாக கொண்டவை. இப்ப நம்ம சொல்ற மந்திரம் எல்லாமே வந்து அதே ருக்கேஜூர் சாம அதர்வனம். தமிழினுடைய ஆகப்பழமையான இலக்கணம் தொல்காப்பியம் வந்து இந்த 4 வேதங்களையும் பற்றி சொல்லியிருக்கு. 4 வேதங்களை வச்சு பேசணும். நீங்க தமிழ் வரலாறுலயே இது இல்லைன்னா, தமிழ் வரலாற்றினுடைய நீங்க பின்னால போனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்றுகள் எங்கிருந்து கிடைக்குதுன்னா சங்க இலக்கியங்கள் கிடைக்குது. சங்க இலக்கியங்களுக்கு முன்னால உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க தேடியே வந்து சங்க காலம் தான் சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது சங்க இலக்கியத்துல நீங்க பார்க்கக்கூடிய கடவுள்கள் யார்? அதுலயும் நீல மணிமிடற்று ஒருவன் அப்படி சொல்லிட்டு நீல கழுத்தை உடைய சிவன் அப்படின்னு சொல்றாங்க. சிவன் வந்து உமையோட மலையில இருந்தப்போ ராவணன் வந்து தூக்கம் வந்தான், அவனை வந்து அடக்கினார் சிவன் அப்படி சொல்லி நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் பாடுது சிவனை பற்றி. ராமாயணத்தை பற்றி பாடுறது ராமரை சொல்லியே சொல்லுது. தொல்காப்பியத்துல ராமன் பற்றி ஓமை இருப்பதா கூட ரெஃபரன்ஸ் இருக்கு. ராமன் போன்ற அதே மாதிரி ஒருவன் இருக்கணும், கணவன் என்றால் ஒரு ஆண் என்றால் ராமன் போல இருக்கணும்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருப்பதா சொல்லி கேட்டிருக்கேன். ஆமா. அதுக்கு பிறகு நம்மளுடைய கிருஷ்ணனை பற்றி கலித்தொகையில பல பாடல்கள். கிருஷ்ணர் மட்டும் இல்லாம பலராமர், யாதவ வம்சத்தினுடைய பலர், அவர்களை பற்றிய ரெஃபரன்ஸ். அவர் எப்படி ஏறு தழுவினார் கிருஷ்ணர் வந்து, அவர் வந்து எப்படி வந்து அசுரர்களை சகடாசுரனை கொன்றார், இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கலித்தொகையில கிடைக்குது. எதுவும் சங்க இலக்கியம் தான். முல்லைப்பாட்டுல கிடைக்குது. அதற்கு பிறகு வந்து பெரும்பானாற்று படையில கிடைக்குது. வேதங்களை பற்றி பேசுகிறது. புறநானூறு வந்து 4 வேதங்களை கொண்டு ஒருத்தன் வந்து யாகம் பண்ணாரு, நெய்யை ஊற்றி ஆகுதியை ஊற்றி யாகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி புறநானூறு அந்த யாகம் பண்ணக்கூடிய அந்த இதையே சொல்லுது. சங்க காலத்திலுடைய ஆக பழைய மன்னனாக, இதுவரை நமக்கு கிடைத்த தரவுகளின்படி ஆக பழைய மன்னனாக, புறநானூறு ஆரம்பத்துல சொல்லக்கூடிய 1 முதல் 5, 6 பாடல்களில் சொல்லக்கூடிய ஒரு மன்னனாக, நமக்கு பாண்டிய மன்னனாக, தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனாக சொல்லக்கூடிய மன்னனின் பெயரே வந்து யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி. அவன் அவ்வளவு யாகங்களை பண்ணியிருக்கிறான். நீ பண்ணின போர்க்களங்கள் அதிகமா, இல்லை நீ செய்த யாகங்களில் நட்ட தூண்கள் அதிகமா அப்படின்னே போற்றி ஒரு புலவர் பாடுறாரு. அப்போ அந்த யாக தூண் அப்படின்றது நம்ம வேதங்கள்ல சொல்லக்கூடியது. ஒரு வேத முறைப்படி நீ யாகம் பண்ணும்போது ஒரு தூணை நட்டு, யூப தூணை நட்டு தான் நீங்க யாகம் பண்ணணும். அப்படி இருக்கும்போது அது வந்து வேத முறைப்படி சொல்லக்கூடிய ஒரு யாகமாக, வழிபாடாகத்தான் இருக்கு. கரிகால சோழன் வந்து அதிராத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பருந்து வடிவ ஒரு யாக குண்டத்தை அமைத்து அந்த யாகத்தை பண்ணினான். இதற்கான விதிமுறைகள் எஜுர்வேதத்திலும் ருக்வேதத்திலும் இருக்கின்றன. அந்த இன்னும் பண்றாங்க. கேரளால அந்த அதிராத்திரம் என்ற யாகம் பண்ணிருப்பாங்க. அதுக்கான புகைப்படம் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். கழுகு மாதிரி பருந்து மாதிரியான அந்த யாக குண்டத்தை அமைத்து அதுல யாகம் பண்றாங்க. சோ இந்த யாகங்கள் எல்லாம் வந்து வேதத்தங்களை சொன்னது தானே. இது நம்ம சங்க காலத்திலேயே இருக்கு. ஆக சங்க காலத்துல நாம் வேதங்களை பின்பற்றி இருக்கிறோம். இப்ப அந்த இந்து மதத்தினுடைய எல்லா கடவுளையும் பற்றி நாம வந்து அங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறோம். இதே மாதிரியான வாழ்முறைகளை நாம பின்பற்றி இருக்கிறோம். கோவில்களை பற்றி சங்க காலங்கள் சொல்கின்றன. அதற்கு பின்னால் உடனடியாக வந்த சிலப்பதிகாரம் வந்து கிட்டத்தட்ட மதுரையில ஒரு 6-7 கோயில்கள் இருந்தது. சிவனுக்கு இருந்தது, முருகனுக்கு இருந்தது, பலராமனுக்கு இருந்தது என்று பல கோயில்களை பற்றி சிலப்பதிகாரம் சொல்கிறது. பூம்புகாரிலையும் அதே மாதிரி கோயில்கள் இருந்தது சொல்லுது. சோ கோயில்கள் இதே மாதிரி இருந்திருக்கின்றன. மக்கள் திருவிழா கொண்டாடி இருக்கிறார்கள். எப்ப கொண்டாடி இருக்காங்க? இதே மாதிரி பங்குனி உத்திரத்துல கொண்டாடி இருக்காங்க, கிருத்திகையில கொண்டாடி இருக்காங்க. இன்றைக்கு அதே திருவிழாவை தான் நம்ம கொண்டாடுறோம். தைப்பூசத்துல கொண்டாடி இருக்காங்க. சோ இவை எல்லாமே வந்து நம்முடைய சனாதன தர்மம் நீங்க சொன்னாலும் சரி, இந்து தர்மம்னு சொன்னாலும் சரி, இந்து மதம்னு சொன்னாலும் சரி, நாம் இன்று வைதிக மதம் பார்ப்பனர்கள் இல்லைங்களே. அரசர்கள் வந்து பண்ணிய யாகங்கள்லாம் வந்து அரசர்கள் பார்ப்பனர்கள் கிடையாது. அவங்க எப்படி பண்ணாங்க? எப்படி வந்து வடநாட்டுல வந்து ராஜசூயம், அஸ்வமேத யாகம் போன்ற யாகங்களை செய்தார்களோ இங்கே உள்ள அரசர்களும் அதே தானே பண்ணாங்க. பல்லவன் வந்து இதே மாதிரியான ராஜசூயம் பண்ணதா நமக்கு கல்வெட்டுகள் இருக்கு. ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி அப்படின்றதே ஒரு சோழன் மன்னனுடைய பெயர். அவனுடைய பெயரே வந்து ராஜசூயத்தை செய்தவன். இங்க ஒரு வருந்தத்தக்க ஒரு 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 திரிப்பு இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பல்லவ மன்னர்கள்னாலே பௌத்தர்கள்னு ஒரு திரிப்பு. பல்லவ மன்னர்கள் சில பேர் வந்து அந்த படத்துல மாறினாரு. படத்துல
ஏழாம் அறிவுன்னு ஒரு படத்துல சூர்யா வந்து பௌத்தத்துக்கு மாறினார். அதன் மூலமா பல்லவ மன்னர்கள்னாலே பௌத்தன்ற அளவுக்கு இப்ப இருக்கிற தலைமுறைக்கு பல இடங்கள்ல நம்ம ரெஃபரன்ஸை ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை ஃபேஸ்புக்லயோ பல கதைகளை பார்க்க முடியுது. உண்மையா இல்லையான்னு கூட நம்மளால வெரிஃபை பண்றதுக்கு இது இல்லை நமக்கு. நீங்க பல்லவர்களுடைய செப்பேடுகளை எடுத்துட்டாலும் சரி, அவர்களுடைய கல்வெட்டுகளை எடுத்தாலும் சரி, அது எல்லாமே வந்து இந்து கடவுள்களுக்காக, இந்து கோயில்களுக்காக நிபந்தங்கள் விடப்பட்ட செப்பேடுகளையும் தான் பார்க்கணும். நீங்க அதுல ஹிந்துன்ற வார்த்தையாவது ஹிந்து இல்ல சனாதன தர்மம் இல்ல நமது வைதிக தர்மம் இல்ல ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கா சார்? அதான் அதுல வந்து அந்த பெயரை குறிப்பிட மாட்டார்களே தவிர, ஏன்னா அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறுபடுத்தி காட்ட வேண்டிய ஒரு விஷயமே இல்லை அப்படின்றதுனால வந்து அவர்கள் வந்து அந்த பெயரை குறிப்பிடாட்டாலும் அதுல உள்ள கண்டென்ட் விஷயங்கள் எல்லாமே இதை பொறுத்துதான் இருக்கு. இதே மாதிரி யாகம் செய்தவர்களுக்கு நான் வந்து கொடை கொடுக்குறேன், கோயில்களுக்கு நான் வந்து நிபந்தங்கள் கொடுக்குறேன் அப்படின்றார். இப்போ மகேந்திர பல்லவன் வரலாற்று காலத்துல சமண மதத்தை சேர்ந்தவனாக முதல்ல இருந்தாலும் அவனுடைய அப்பா வந்து சிம்ம விஷ்ணு தான். அவர் பேரே சிம்ம விஷ்ணு, ஏன்னா விஷ்ணு பக்தராக இருந்தவர். மாமல்லபுரத்துல அவருடைய சிலை கூட இருக்கு. அதே மாதிரி மகேந்திர பல்லவன் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சமண மதத்தை சேர்ந்தவனாக இருந்தால் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போதும் பின்னால அவன் கட்டிய கோயில்கள் எல்லாமே வந்து சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் கட்டினதுதான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரிவுகள்லாம் இல்ல. அவன் கட்டிய முதல் கோயில் இன்னைக்கு மண்டகப்பட்டுல போனீங்கன்னா அது வந்து மும்மூர்த்திகளுக்கு கட்டப்பட்ட கோயில். 3 கருவறைகள் இருக்கும். அதுக்கு உள்ள சாமியை வந்து இடிச்சுட்டாங்கன்னு வைங்க, அதுலயே எழுதி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால வந்து செங்கல்களிலும் சுதையாலும் மரத்தாலும் கட்டப்பட்ட கோவில்களை வந்து நான் வந்து குடைவரை கோயில்களாக கட்டினேன், இது வந்து பிரம்மா விஷ்ணு சிவனுக்காக கட்டினேன் அப்படின்னு கல்வெட்டிலே அவர் எழுதி வச்சிருக்காரு. அதே மாதிரி திருச்சியில உள்ள மலைக்கோட்டை மேல உள்ள அவருடைய கோயில்ல வந்து நான் வேறு மதத்திலிருந்து வேறு சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறினேன் அப்படின்னு கல்வெட்டிலே எழுதி வச்சிருக்காரு. சோ நாம வந்து மகேந்திர பல்லவன், அதுக்கப்புறம் நரசிம்ம பல்லவனை பத்தி தெரியும். மாமல்லபுரத்தில் உள்ள கோயில்கள் எல்லாம் அங்க எங்க புத்தர் கோயில் இருக்கு, எல்லாமே நம்முடைய கடவுள்களுடைய கோயில்கள் தான். இன்னும் சொல்ல போனா அந்த 5 ரதங்கள் என்பது பஞ்சபாண்டவர் ரதம்னு நம்ம பொது வழியில சொன்னாலும் அது 5 தெய்வங்களுக்குரிய ஒரு கோயில். சிவன், விஷ்ணு, அம்பாள், முருகன், விநாயகர், இந்த 5 தெய்வங்களுக்கு உண்டான கோயில் தான் அது அப்படின்றதுதான் ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து. இப்படி பல்லவர்கள் நம்ம பார்த்துட்டீங்கன்னா அதுவும் ராஜசிம்ம பல்லவன் 63 நாயன்மார்களில் ஒன்று. நந்திவர்ம பல்லவன் வந்து திருமங்கை ஆழ்வாருக்காக அந்த பல கோயில்களை கட்டி கொடுத்தவன். அவனை வைணவன் என்றே திருமங்கை ஆழ்வார் புகழ்கிறாங்க. 3ஆம் நந்திவர்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் வந்து ஒரு பெரிய சைவனாக தன்னை சொல்லிக் கொடுக்கிறான். சோ பல்லவர்கள் வந்து வேறு பௌத்த மதம்னு யாராவது ஒருத்தர் இருந்திருக்கலாமே. அதனால வந்து மொத்த பரம்பரையுமே அப்படின்னு நம்ம வந்து ஒரே மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பல விஷயங்கள் இருக்கிறது. இதில் தொடர்ந்து தெளிவு கொடுத்துட்டே இருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நம்மோடு இணைந்து ரொம்ப டீட்டெயில்டாக கல்வெட்டுகள்ல இருந்து வரலாற்று குறிப்புகள் வந்து என்னென்ன சொல்கிறது என்ன விளக்கமாக சொன்னதுக்காக மிக்க நன்றி சார். மிக்க நன்றி அருண். மீண்டும் ஒரு முறை உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி. நன்றி.